வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்குற இந்த மக்கள் கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் டோனி ஸ்டாக் மட்டும் இப்போதைக்கு விக்டர் வாண்டுமா ரிட்டர்ன் ஆகலங்க. டோனி ஸ்டாக்கோட பையனுமே மார்வலுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோனி ஸ்டாக்கோட பையன் யார் அவன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவன் சேஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்க்கல, நம்ம டோனி ஸ்டாக்கோட பையன் தானே அல்ட்ரானு. ஸோ அல்ட்ரான் இப்போதைக்கு திரும்பவும் மார்வலுக்குள்ள ரிட்டர்ன் ஆக போகிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வர போகிற ஒயிட் விஷன் சீரீஸில் ஜேம்ஸ் ஸ்பேடர் ஒரிஜினல் அல்ட்ரான் வாய்ஸ் ஓவர் பண்ண அந்த ஆக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாராம். அல்ட்ரான் மட்டும் இல்லைங்க, ஸ்கார்லெட் விச்சுமே வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படா சாத்தியம், என்ன நடக்க போகுதுங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் விஷன் யாரா நீங்கள் கேட்டிங்கன்னா, சில பேருக்கு மறந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த ஒயிட் விஷனை நீங்கள் இந்த வாண்டா விஷன் சீரீஸில் பார்த்துருப்பீங்க. வாண்டா விஷன் தான் ஃபேஸ் 4 ஃபஸ்ட்டு சீரீஸ். ஞாபகம் வரணும்னு நம்புகிறேன். ஃபேஸ் 4 முதல் சீரீஸுக்கு வந்த அந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ தாங்க ஸ்பின் ஆஃப் வருது. ஆகத்தா ஆல் அலாங்க வர அக்டோபர் மாதம் கூட்டு வர போகிறாங்க. அண்ட் அடுத்த வருஷம் பாசிபிளி ஒயிட் விஷனுக்கு அந்த சீரீஸ் வரலாம். ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணனாலும் ஒயிட் விஷனுக்கான அந்த சீரீஸ் ரொம்ப நாளாக கிடப்பில் போடப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு அதுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த சீரீஸ்க்கு விஷன் குவெஸ்ட்டுங்கிற ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் இந்த வாண்டா விஷன் சீரீஸோட ஃபைனல் ஷாட்டில் நீங்கள் பார்த்தனாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒயிட் விஷன் விசஸ் சாதா விஷனுங்கிற ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த இடத்துல சாதா விஷனாக இருந்தது நம்ம வாண்டா அவளுடைய மேஜிக் மூலிமா உருவாக்கின ஒரு கேரக்டர் தான். அந்த இடத்துல ஒயிட் விஷனாக இருந்தது தான் உண்மையான விஷன். இன்ஃபினிட் வரப்போ நம்ம தேனோஸ் கையில் செத்து போனால் அந்த விஷன் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்வாட் ஏஜென்சி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து செம்ம காண்டான நம்ம வாண்டா அந்த கோபத்தோடயே வந்து அவளுடைய மைண்டில் என்ன மாதிரி ஒரு விஷன் இருந்தாரோ அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் அந்த விஷனோட பாடிங்கிறது, அந்த வைப்ரேனியம் பாடிங்கிறது ஸ்வாட் ஏஜென்சி அந்த ஹவர்ட் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அவர் தான் ஃபைனலாக அவரை ஒயிட் விஷனாக மாற்றி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபைட்டோட முடிவில் இந்த பக்கம் இந்த கலர் விஷன் ஒயிட் விஷனுக்கு அவருடைய மெமரிஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருப்பாரு. விஷன் எப்படி உருவாக்கப்பட்டாரு, ஜார்விஸ்லேருந்து விஷன் எப்படி மாற்றப்பட்டாரு, அவர் எப்படி வாண்டாவை லவ் பண்ணாருன்னு சொல்லி பல உண்மைகளை ஒயிட் விஷன் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒயிட் விஷன் மண்டேல மைண்ட் ஸ்டோன் கிடையாது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அவர் ஒரு முழு ரோபோட் தாங்க. அயன்மேன் ஏகப்பட்ட அயன் லீஜன் ரோபோட்ஸ் உருவாக்கினால அந்த மாதிரி ஒயிட் விஷனுமே ஒரு ரோபோட் தான். அந்த பக்கம் கலர் விஷன் கிட்ட இருந்த ஃபேசிங் பவர்லாம் இருக்குவான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். பட் இப்போதைக்கு அந்த மெமரிஸ் எல்லாமே இப்போதைக்கு ஒயிட் விஷன் உடம்புல வந்திருக்கு. அந்த காரணத்தினால அவர் கவர்மெண்டோட பிடியிலேருந்து வெளியில் வந்து தனக்கான உண்மைகளை தேடி அங்கிருந்து கிளம்பியிருப்பாரு. அப்போ பறந்து போனவர் தான் இப்போ வரைக்கும் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு சொல்லி யாருக்கும் தெரியல. அவரை விஷன் குவெஸ்ட்டில் ரிட்டர்ன் கூட்டு போகிறாங்க. ஸோ விஷன் குவெஸ்ட்டுங்கிறது ஒயிட் விஷன் அவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தேடல் அப்படின்னு சொல்லலாம். காமிக்லேயுமே விஷன் குவெஸ்ட்டுக்கான தனி காமிக் ஸ்டோரி லைன் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த சமயத்தில் ஒண்டர் மேன் சொல்லி ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவருடைய இந்த மெமரி நியூரல் லிங்க் தான் இந்த பக்கம் நம்ம ஒயிட் விஷனோட அந்த பிரெயின் பேட்டர்னாவே மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒண்டர் மேனோட பிரெயின் பேட்டர்ன் எக்ஸாக்ட்லி அப்படியே நம்ம ஒயிட் விஷன் உடம்புல இருக்கும். ஒண்டர் மேனுக்குன்னு தனி ஒரு சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. சாங்ஷி படத்தோட டைரக்டர் டேனியல் கிரட்டன் தான் இந்த சீரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாயா அப்துல் மஹ்தீன் தான் இப்போதைக்கு ஒண்டர் மேனா எம்சியூல ரிட்டர்ன் ஆக போறாரு. ஸோ ஒண்டர் மேனுக்கும் ஒயிட் விஷனுக்கும் சம்மதம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி லிங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க அந்த சமயத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க தான் தோணுது. பொறுத்து பார்ப்போம். ஸோ ஒயிட் விஷன் தனக்கான அந்த பாதையை தேடி போகும்போது அந்த இடத்துல தான் அல்ட்ரானை மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸை எழுதியிருக்காங்களாம். ஜேம்ஸ் ஸ்பேடர் ஒரிஜினல் அல்ட்ரானுக்கு வாய்ஸ் அவர் கொடுத்தவரே இப்போதைக்கு திரும்பவும் இந்த விஷன் குவெஸ்ட்டில் அல்ட்ரானா ரிட்டர்ன் ஆக போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி அல்ட்ரான் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா இது மல்டிவர்ஸ் ஆக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் மல்டிவர்ஸ் அல்ட்ரான் வருவாரான்னு சொல்லி ஒரு டவுட் உங்களுக்கு ஏற்படலாம். இல்லைங்க, இது நம்ம அல்ட்ரான் தான். ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் அழிச்சு பண்ணால் அதே அல்ட்ரான் தான் இப்போதைக்கு ரிட்டர்ன் வர போகிறாரு. ஸோ அல்ட்ரான் இப்போ உள்ள வந்தார், அவர் தான் இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரானே செத்து போயிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த படத்தோட முடிவில் ஆக்சுவலாக அல்ட்ரான் செத்துருக்க மாட்டார். அல்ட்ரானோட மெமரி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கடைசி ரோபோட்டை இந்த பக்கம் விஷன் துவம்சம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரோபோட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. மேபி அந்த இடத்துல நம்ம அல்ட்ரான் கோடை வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஜார்விஸ் அவர் உடம்புலேயே அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அல்ட்ரான் என் உடம்பு விட்டு இல்லை எங்கேயுமே போடக்கூடாது, அவனுடைய கோட் வந்து எப்போதுமே டார்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த சமயத்தில் விஷன் தான் உடம்புலேயே இந்த மாதிரி அல்ட்ரான் கூட அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அல்ட்ரான் விஷனை உருவாக்குனதுக்கு காரணமே ஒரு பெர்ஃபெக்டான பாடி கிடைக்கணும் தான். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது விஷன் தான் உண்மையான அல்ட்ரானாவே இருக்க வேண்டியது. அந்த கோட் டிரான்ஸ்ஃபரிங்கிறது பாதியில் கட்டாகி அதுக்கப்புறம் தான் விஷனே உருவாக்கப்பட்டிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அல்ட்ரான் அவர் மூலையில் இருக்க பாதி கோடை வந்து பார்த்தீங்கன்னா விஷன் உடம்புல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அப்புறம் தான் அந்த லிங்க்குங்கிறதே கட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால மேபி அந்த கோடு கூட பாசிபிளி இந்த பக்கம் நம்ம விஷன் ஒயிட் விஷனோட பிரெயினில் ஸ்டோர் ஆகப்பட்டிருக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இந்த பக்கம் நம்ம அல்ட்ரானோட ஒரிஜினல் கோடுங்கிறது ஸ்டோர் ஆகப்பட்டு அதுக்கப்புறம் அது டார்மெண்ட்லேருந்து வெளில வந்து நம்ம விஷன் பாடியை அல்ட்ரான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி கூட கதை எழுத பண்ணலாம். ஸோ ஒயிட் விஷன் அல்ட்ரானால டேக் ஓவர் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டராக மாறிட்டாரு. எப்படி நீங்கள் வாட் இஃப் சீரியஸில் இன்ஃபினிட்டி அல்ட்ரான் கேரக்டர் பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி இந்த பக்கம் ஒயிட் விஷனுமே அல்ட்ரானா மாறிட்டாருங்கிற மாதிரி அழகாகவே ஸ்டோரி கொண்டு போகலாம். இந்த மாதிரி காமிக்கில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் நடந்திருக்கு. பட் மோஸ்ட்லி நீங்கள் வாட் இஃப் சீரியஸில் தான் பார்த்துருக்கலாம். வாட் இஃப்ல அல்ட்ரான் சக்ஸஸ் ஆகியிருப்பாரு. ஸோ உண்மையிலே விஷன் பாடியை அல்ட்ரான் கண்ட்ரோல் எடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஸ்டோரி லைனை அப்படியே இந்த விஷன் குவெஸ்ட்டில் கூட்டிகிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும் நம்புறேன். ஸோ விஷன் குவெஸ்ட்டுங்கிறது நம்ம விஷன் அவருடைய பாஸ்ட் மெமரிஸை அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸாக இருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக அவர் மைண்டுக்குள்ள மெமரி ஸ்டிக்
பீக்குக்குள்ளே இருக்கக்கூடிய பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கும்போது அதில் அல்ட்ரான் தெரியாதனமாக ஒரு துகளா வெளியில் வரலாம். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் நிறைய பேருக்கு பிடிக்காம போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேரில் தான் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சொல்லியிருக்கோம். பட் மொத்த கதையுமே ஒரு 3-4 நாளுக்குள்ளே நடத்த முடிஞ்சிருக்கும். அல்ட்ரானை உண்மையிலே ஓவர் பவுடா அவங்க பெருசாக எங்கேயுமே வந்து டீஸ் பண்ணாதான்னு சமைக்கலாம். இப்போதைக்கு அல்ட்ரான் ரிட்டர்ன் ஆகிற வழி இருந்துச்சுன்னா அவரை இன்ஃபினிட்டி அல்ட்ரான் மாதிரி புஷ் பண்ணிட்டு கூட்டு போகலாம். வாட் இஃப்ல அல்ட்ரான் சூப்பர் ஓவர் பவுடா காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வேலை விஷன் பாடியில் ரிட்டர்ன் ஆக போகிற அந்த அல்ட்ரான் சொல்ல முடியாதுங்க. அவன் ஜஸ்ட் டூம் ஸ்டேல நம்ம டூம்க்கு எதிராக கூட நின்று சண்டை போடுற மாதிரி சீக்கிரம் எழுதுனாங்கன்னா தரமாறாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு அல்ட்ரான் ரிட்டர்ன் ஆக போறாரு. அல்ட்ரான் வச்சு சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. திரும்ப அல்ட்ரான் டூமா ஆடிச்சேவை பார்க்கும்போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். வாட் இஃப்ல மட்டும் இல்லாமல் அல்ட்ரான் உண்மையான லைவ் ஆக்ஷன் அல்ட்ரானே ஒரு இடத்துல ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. இந்த டிஸ்னி க்ரூஸ் ஷிப் அந்த ஷோ வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்லேயே இருக்கு. அதில் நம்ம அவெஞ்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு போட்டை அட்டாக் பண்ணக்கூடிய அல்ட்ரானை எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு கதையை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த க்ரூஸ் ஷிப்புக்காகவே எழுதப்பட்ட ஒரு தனி கதை. நம்ம கேப்டன் மார்வல், மிஸ் மார்வல், இந்த கேப்டன் அமெரிக்கா, சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா, ஆண்ட்மேன் இவங்க எல்லாருமே அல்ட்ரானையும் அல்ட்ரான் ரோபோட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாளிக்கிற மாதிரி அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். லைவ் ஆக்ஷனில் ஆக்சுவலாக அதை ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஜேம்ஸ் பெரர் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அது கம்ப்ளீட்டாக ஒரு புது வாய்ஸ் ஓவர். ஸோ ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அப்புறம் பெருசாக ஜேம்ஸ் பெரர் எங்கேயுமே நீங்கள் அல்ட்ரானா பார்த்துருக்க முடியாது. இந்த க்ரூஸ் ஷிப்பில் மட்டும் அந்த ஷோக்காக மட்டும் நம்ம லைவ் ஆக்ஷன் அல்ட்ரானை ரிட்டர்ன் கூட்டு வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு 616 ஸ்டோர்லைனுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தான் தோணுது. கம்ப்ளீட் செப்பரேட்டான யூனிவர்ஸ் ஸ்டோர்லைன்னு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அல்ட்ரான் அங்கே வந்திருக்காரு. மார்வல் பேக் டு த ரூட்ஸ்ங்கிற மாதிரி பழைய நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் பழைய நிறைய வில்லன்ஸை ரிட்டர்ன் கூட்டு வந்துட்டு அந்த காரணத்தினால அல்ட்ரானியுமே சூப்பராக எழுதுவாங்க தான் தோணுது. பார்ப்போம், சொதப்பிடாதீங்களா. இப்போதைக்கு என்ன தான் அல்ட்ரான் சீரிஸ்க்கு வர மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக அவரை பிக் ஸ்க்ரீனுக்கும் கொண்டு வர தான் போகிறாங்க. பட் இந்த சீரிஸ் முடிவில் அல்ட்ரான் என்ன ஃபார்மை எடுக்க போகிறாரு? விஷனே அல்ட்ரானா மாறுவாரா, இல்லை அல்ட்ரான் மாதிரி ஒரு ரோபோட்டை விஷன் உருவாக்குவாரா? பொறுத்தது பார்த்தாதாக தெரியும். அதே மாதிரி இந்த சீரிஸில் நம்ம ஸ்கார்லெட் விட்சுமே ரிட்டர்ன் ஆக போகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். பிகாஸ் விஷனோட மெமரிஸில் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறது ஸ்கார்லெட் விட்ச் தான், வாண்டா தான். 2 பேருக்கும் ஒரு குடும்பமே இருந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மெமரிஸ் தான் யாருன்னு சொல்லி தேடி போகிற அந்த பயணத்தில் வாண்டா இல்லாமல் கதை சொல்லவே முடியாது. பட் இப்போ வரப்போகிற இந்த விஷன் குவெஸ்ட்டில் அப்பியர் ஆக போகிற அந்த வாண்டா மெமரிஸாக அப்பியர் ஆவாளா, இல்லை நிஜமாலே இந்த மல்டிவர்ஸில் இறந்து போன அந்த வாண்டா ரிட்டர்ன் கூட்டு வர போகிறாங்களாம் சுத்தமாக தெரியல. பட் வாண்டா ரிட்டர்ன் ஆக போகிற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பழைய மெமரிஸ் இல்லாமல் புது சீக்வன்ஸ் வந்து பாசிபிளி ஷூட் பண்ணப்படலாம். வாண்டா மட்டும் இல்லை, வாண்டா கூடவே சேர்ந்து நம்ம பில்லி அண்ட் விக்கன் 2 பேருமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகத்தா ஆல் அலாங்லேயே ஆக்சுவலாக நம்ம விக்கன் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் கூட்டு வந்தாங்க. ஸோ அவர் வளர்ந்துருக்கான காரணத்தினால கண்டிப்பாக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைனுங்கிறது போய் தான் இருக்குது. இந்த வீக்கெண்ட் எப்படி வந்தார் அதுவே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பிகாஸ் இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக நம்ம வாண்டா அவளுடைய மெமரியிலேருந்து அழிச்சிருப்பான். அவள் உருவாக்கின அந்த வெஸ்டியூலேருந்து இவள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்க காரணத்தினால விக்கன் வந்த பாதையிலேயே ஸ்பீடும் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ விக்கன் அண்ட் ஸ்பீட் ஒன்றா இருக்க மாதிரி கூட விஷன் குவெஸ்ட் முடிக்கப்படலாம். அதில் நம்ம வாண்டாவை ரிட்டர்ன் கூட்டு வந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க தெரியலையே. ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் ஸ்டோரி, பார்ப்போம் அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த விஷன் குவெஸ்ட் சீரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஷோ ரன்னரையுமே ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்வல் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிளான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணி புதுசாக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோட தான் அப்கமிங் சீரிஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டிக்கு அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குற அந்த காரணத்தினால இந்த விஷன் குவெஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரிஸாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு தேடுதல் பயணம் தானே. ஸோ குவாலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுற மார்வல் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைப்படுது. அண்ட் விஷன் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டேல என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறான்னு பொறுத்தது பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாராவது ஹைப்டாக இருக்கீங்களா? ஒயிட் விஷனை பற்றி உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணி வந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட